ஈரோட்டில் திருமணமான 2 மாதத்தில் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் உரிய விசாரணை நடத்த கோரி பெண்ணின் உறவினர்கள் எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கணபதிபாளையம் பகுதியைச் சேர்ந்த மீனா, மன்னாதம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த யுவராஜ் என்பவரை காதலித்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையத்தில் கணவர் யுவராஜ் வீட்டில் நேற்று முன்தினம் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மீனா இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது 2 சகோதரிகள் உட்பட உறவினர்கள் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் இறந்தவர்கள் பெயரில் ஆள் மாறாட்டம் செய்து 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இடத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். குளத்தூரைச் சேர்ந்த மாரியம்மாள் என்பவரின் குடும்பத்தினருக்கு சொந்தமான 1 ஏக்கர் 6 சென்ட் நிலத்தை அவருடைய உறவினர் அழகுராஜா என்பவர் இறந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு பதிலாக வேறு சிலரை அழைத்து வந்து ஆள் மாறாட்டம் செய்து பத்திரப்பதிவு செய்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து மாரியம்மாள் அளித்த புகாரின் பேரில் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு ஆள் மாறாட்டத்திற்கு உடந்தையாக இருந்த அந்தோணிசாமி, கிருஷ்ணசாமி ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் கிரிவல பாதையில் அடுத்தடுத்து உள்ள 3 டாஸ்மாக் கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் மனுதாரரின் கோரிக்கை குறித்து விதிமுறைகளை பின்பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த கண்ணன் தாக்கல் செய்த மனுவில் மக்கள் நெருக்கம் அதிகமுள்ள பகுதியில் 3 டாஸ்மாக் கடைகள் செயல்படுவதால் பல்வேறு தொந்தரவுகளை பொதுமக்கள் சந்திப்பதாகவும் அவற்றை இடமாற்றம் செய்யவோ அல்லது அங்கிருந்து அப்புறப்படுத்தவோ நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் 2வது முறையாக சாலையில் விழுந்த திடீர் பள்ளத்தால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். திருவானைக்காவல் பகுதியில் இருந்து ஸ்ரீரங்கம் செல்லும் காந்தி ரோடு சாலை பகுதியில் இந்த பள்ளம் விழுந்துள்ளது. இதன் காரணமாக அந்த சாலையில் போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். கடந்த 10ஆம் தேதியும் இதே இடத்திற்கு சென்ற அருகே இதே போன்று பள்ளம் விழுந்தது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.